நாடு அனராவோடு இருக்கட்டும், ஊர் எங்களோடு இருக்கட்டும். ஊர் இது எவ்வளவு அபத்தமான முட்டாள்தனமான கோஷம். அதாவது தமிழ் மக்களை தேசியமாக ஒன்று திரட்டாமல் தமிழ் மக்களை பிரிச்சு கொண்டு தொண்டு தொண்டா பிரிச்சு கொண்டிருப்போடு தமிழ் தேசிய தளத்தில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிற கட்சி என்று கொஞ்சம் பேர் சொல்லிக் கொண்டோம். தமிழரசு கட்சியை அழித்தொழிப்பதற்கு சதி நடக்கிறதா? அங்க என்னப்பா சதி தேவை? நீங்களே போதுமே, நீங்க 2 பேரும் போதும் இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு. நீங்க கண்ணாடி வீடு இருந்து கல்லறிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த வீடு உடைஞ்சு கொண்டுட்டா போகுது. யாழ் மாநகர சபை ஆணையாளராக இருந்த நீங்கள் போய் இப்படி வெக்கம் இல்லாம நாங்கள் சமஷ்டி கட்சி, நாங்கள் சமஷ்டியைத்தான் கோரினாங்க நீங்கள் இந்த கட்சியின் பெயரை சொல்லாதீங்க. இது மிக பிழையானது. இதை பற்றி நான் பகிரங்க விவாதங்களை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். முதலில் நீங்கள் வெளியேறி போங்க, தயவு செய்து நீங்க வெளியேறி போங்க. நீங்க வெளியேறி போனால் இந்த கட்சி உருப்படும், இல்லாட்டி உருப்படாது. நீங்க உருப்படாது. அதாவது ஆமகுந்த வீடு மாதிரி வந்துட்டு இப்ப உங்களோட கட்சி குழப்பத்தை விளைவிக்கின்ற, எதிரிக்கு சேவகம் செய்கின்ற ஒரு சிங்கள தேசிய கட்சியினுடைய வாளிலே தொங்குகின்றவர்கள் இப்போது தேசியம் என்று பேசுவதற்கு வெட்கமில்லை. இந்த முங்கிய எங்க கொண்டே வைக்கிறது? இந்த முகத்தை கண்ணாடியில பாக்குற இல்லையா? உங்களுக்கு வெட்கமே கிடையாதா? அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. பல எதிர்பார்ப்புகளோடு நடைபெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் பல அரசியல் கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க ஊரில் இருக்கக்கூடிய சபைகளையும் எங்களிடம் தாருங்கள், நாங்கள் அரசில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அபிவிருத்தியை செய்வோம் என்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது தென்னிலங்கை அரசியலுக்கும் தமிழர் தரப்புக்கும் ஒரு முக்கியமான மைய பொருளாக பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த தேர்தல் இந்த தேர்தலால அல்லது இந்த உள்ளூராட்சி சபைகள்ல இவர்கள் வெற்றி பெற்று பெரிதாக இதையும் கிளிக்க போறதில்லை. உண்மையில இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது இந்த உள்ளூர், அதாவது நகர சபைகள் கிராமிய மட்டங்கள்ல இருக்கிற இந்த சிறிய சிறிய வீதிகளை புனரமைப்பது, இந்த குப்பை குளங்களை அள்ளுவது போன்ற வேலைகள் தான் இதால செய்ய முடியும். இது ஏதோ பெரிய தொழில்துறையை உருவாக்குகின்ற வேலை திட்டங்களை செய்வது போல பேசக்கூடாது. ஆனாலும் அதாவது உள்ளூர் வாசிகளுடைய சேமநலன்களை பாதுகாக்கின்ற அடிப்படையிலே அது தொழிற்படும். ஆகவே இந்த மாநகர சபைகள், நகர சபைகள் எவ்வாறு தொழிற்படும், பிரதேச சபைகள், இந்த 3 எவ்வாறு தொழிற்படும் என்பதை பார்த்துதான் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் தமிழ் மக்களுடைய இந்த தேர்தலில் தமிழ் மக்களுடைய உள்ளூர் அரசியல் கட்சிகள் இதுல வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இது ஒரு அடித்தளமாக கொண்டு நாங்கள் இப்போது ஒரு கோஷம் இவர்கள் முன்வைக்கிறார்கள், நாடு அனராவோடு இருக்கட்டும், ஊர் எங்களோடு இருக்கட்டும் என்று. ஊர் இது எவ்வளவு அபத்தமான முட்டாள்தனமான கோஷம். அதாவது அனராவோடு நாடு இருக்கட்டும் என்று சொன்னீர்களா இருந்தால் ஊரு நாட்டுக்குள்ளானப்பா இருக்குது. நீங்க என்ன புதுசா வேலி போட்டு வச்சுக்கிறது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுல ஒரு கவர்ச்சிகரம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணுமென்றா வாய்ச்சொல்லில் வீரடு தானே. நீங்கள் வாய்ச்சொல்லில சொல்லுங்க ஊர் எங்களோட இருக்கட்டும் என்று. முதல் நீங்கள் ஊர் எங்களோட மாத்திரம் இல்லை, எங்களோட மண்டங்களோடு இருக்கணும் என்று சொல்லுங்க. அதுதான் சரியானது. ஆகவே நீங்கள் இந்த கோஷத்தை முன்வைக்கின்ற போது அதுக்கு ஒரு தத்துவார்த்த விளக்கம் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த முட்டாள்தனமாக வாக்கி வக்கனையாக வசனம் வந்தோடனே அது சரி என்று நீங்கள் நினைக்க கூடாது. அது மிக தவறானது. 2வது, எல்லா கட்சிகளும் இங்கே போட்டி தவிர்ப்பை தவிர்த்து ஒரு அலைன்ஸாக நிற்க வேண்டும் என்று கடந்த ஊடறுப்பு நிகழ்விலே அரசியல் ஆசான் திருநாவுக்கரசு அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்து மிகச் சரியானது. அதை ஒட்டித்தான் என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால், தமிழ் மண்ணிலிருந்து ஏவிபியை துரத்தி அடிப்போம், தமிழ் மண்ணிலிருந்து எம்பிபியை தோற்கடிப்போம், தமிழ் மக்களை ஒன்றுபடுங்கள், தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒன்று குவித்து தமிழ் தேசியத்தை பாதுகாப்போம். இந்த கோஷத்தின் கீழே தான் நாங்கள் இங்கே தொழிற்பட வேண்டும். இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்ல பெரும்பாலானவர்கள் தங்களை ஆதரித்து விட்டால், தங்களோட கட்சி வென்று விட்டால், ஏதோ இந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் பாலாரும் தேனாரும் ஓடி விடுவது போல பேசுவது, இது மிக அபத்தமானது. இதை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் தமிழ் தேசிய கட்டுமானங்களை கட்டுவதற்குமான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த பிரதேச சபைகள் ஊடாக, நகர சபை ஊடாக, மாநகர சபை ஊடாக நாங்கள்
இந்த தேர்தலுக்கூடாக நாங்கள் எங்களுக்கான வாய்ப்புகள் இந்த ஒவ்வொரு தேர்தல்களும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருமாறு, அதாவது தமிழ் தேசிய கட்டுமானத்தை செய்வதற்கு, தமிழ் மக்களை தேசியமாக ஒன்று திரட்டுவதற்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், தமிழ் மக்களை தேசியமாக ஒன்று திரட்டாமல் தமிழ் மக்களை பிரித்து கொண்டிருக்கிறீர்கள். தொண்டு தொண்டா பிரிச்சு கொண்டிருப்போடு தமிழ் தேசிய தளத்தில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிற கட்சி என்று கொஞ்சம் பேர் சொல்லிக் கொண்டு. ஆனால் அதைத்தானே நீங்கள் கூறுகின்ற விடயத்தை தானே வலியுறுத்துகின்ற தமிழரசு கட்சியின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சி.வி.கே. சிவஞானம் அவர்கள், தமிழரசு கட்சியை இல்லாதொழிக்க மேற்கொள்ளப்படுகின்ற பெரும் சதிகள் மேற்கொள்ளப்படுகின்றது, நீங்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரத்தை எங்களிடம் தாருங்கள். சுமந்திரன் குறிப்பிடுகின்றார், நாடு அனுரவோடு இருக்கட்டும், ஊர் எங்களோடு இருக்கட்டும் என்று அந்த சுலோகனை அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு பிரதான சுலோகனால வைத்திருக்கின்றார்கள். சி.வி.கே. சிவஞானமும் கூறுகின்றார், அதிகாரங்கள் எங்களிடம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இங்கே இது இந்த வாய்கொட்டி சிரிப்பதா அல்லது அழுவதா என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் என்பதுதான் இங்கே கோஷம். நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றது. இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களா? இல்ல, தமிழரசு கட்சிகளை நிற்கணும், தமிழரசு கட்சிகளை நிற்கணும்னு சொல்றார். அண்மையில ஒரு பேட்டியில சொல்றார், தமிழரசு கட்சி ஒரு, அதாவது சமஷ்டி கட்சியா. நீங்கள் இந்த பொய் புல்டாக்களை விடக்கூடாது. நீங்க சமஷ்டியை டட்லி செல்வா ஒப்பந்தத்துடன் கைவிட்டு விட்டீர்கள். எஸ்.டி.வி. செல்வநாயகம் அவர்கள் டட்லி செல்வா ஒப்பந்தத்துக்கு போனதன் மூலம் பிரதேச அபிவிருத்தி என்ற அடிப்படையில தமிழ் மண்ணை 3 விரிவாக பிரிக்கின்ற ஒப்பந்தத்துக்கு போயிட்டார். பெருந்தென்ன உங்கள்ட்ட சமஷ்டி கிடக்கிறது, நீங்க சமஷ்டிக்கு போக இல்லை. இரண்டாவது, நீங்கள் உங்களோட பெருந்தலைவர் தளபதி என்று சொல்கின்ற அமிர்தலிங்கத்துக்கு உங்க இப்பதான் நீங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் சிலை எழுப்பினீர்கள், சிலை காட்டினீர்கள், பெரிய மாலைகள் போட்டு திரிகிறீர்கள். அவர் மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு வந்தார். மாவட்ட சபைக்கு போய் மாவட்ட சபைக்கு இறங்கி வந்து இந்த இப்ப இருக்கிற இந்த உள்ளூராட்சி சபைகள்ல இருக்கிற இந்த அதிகாரம் தான் அதுக்கு இருந்தது. இப்படி வந்து இப்ப நீங்கள் வெக்கமே இல்லாம, நீங்கள் ஒரு படித்த மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு பெரிய அதிகாரியா இருந்த நீங்கள், அதாவது யாழ் மாநகர சபை ஆணையாளராக இருந்த நீங்கள் போய் இப்படி வெக்கம் இல்லாம நாங்கள் சமஷ்டி கட்சி, நாங்கள் சமஷ்டியைத்தான் கோரினாங்க, நீங்கள் இந்த கட்சியின் பெயரை சொல்லாதீங்க. இது மிக பிழையானது, மிக பிழையானது. இதை பற்றி நான் பகிரங்க விவாதங்களை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னை போல இன்னும் பலர் இதை பற்றி, மாவட்ட அபிவிருத்தி சபை பற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். 82ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த முதலாவது பெரிய மகாநாடுதான் உங்களுடைய கட்சிக்கு, அதாவது தமிழர் விடுதலைக்கு கூட்டணிக்கு எதிராக எறியப்பட்ட பெரிய குண்டாக இருந்தது. உங்களை யாவரையும் வெடுத்தி சிதற வைத்தது, உங்களை தமிழ் மண்ணில இருந்து துரத்தி எடுத்ததும் அந்த மகாநாடு தான். அதை நான் இதில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் மண்ணில் யாழ் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி ஒரு தேசியவாத உணர்வும் அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு அரசியல் புரட்சி ஒன்று அந்த காலத்தில் ஏற்பட்டது. அதே போல நாங்கள் இனியும் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் நீங்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள். நீங்கள் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யாக நீங்கள் நடிப்பதை உணர்ந்தமையினால்தான் யாழ் மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் அவர்கள் 3 ஆசனங்களை பெற்றார்கள். நீங்கள் அந்த விழுந்தும் மீசையில மண்படவில்லை என்பது போல அவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை. எங்களிடமே ஆணை இருக்கிறது. அவர்களுக்கு 25% வாக்குத்தான் பெற்றது, உண்மைதான். அதை யாரும் மறக்கவில்லை. ஆனால் இலங்கையில் நின்று நடைமுறையில் உள்ள அரசியல் யாப்பின் பிரகாரம் இந்த தேர்தல் முறைகளுக்கு உள்ளால் யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு 3 ஆசனங்கள் கிடைக்கும். ஆனால் இப்போது பார்த்தால் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனமும் வெல்லவில்லை போன்றுதானே தென்படுகின்றது. வெற்றி பெற்ற ஸ்ரீதரனை ஒதுக்கிவிட்டுத்தானே யாழ் மாவட்டத்தில் அனைத்து விவகாரங்களையும் சி.வி.கே. தலைமையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் தமிழரசு கட்சியின் வெற்றி பெற்ற ஆசனத்தையும் ஏற்றுக் கொள்ளவில்லையா? அதாவது அவர்கள் தேசியம் பேசிக்கொண்டு கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறையிறது. அப்ப கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறிஞ்சா என்ன நடக்கும்னா வெளியில உள்ள கல்லறையே எல்லாம் உடைஞ்சு கொட்டுண்டும். அப்ப அப்படித்தான் தமிழரசு கட்சி இப்ப இருக்கிறது. அவர்கள் கண்ணாடி வீட்டுகள் இருக்கிறார்கள், இருந்து கொண்டு எல்லோருக்கும் கல்லறிந்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் எல்லாரும் கல்லறிஞ்சால் இது உடைஞ்சு ஓடும். அப்படி இருக்கிற போது இவர்கள் சொல்கிறார்கள், தங்களை தமிழரசு கட்சியை அழித்தொழிப்பதற்கு சதி நடக்கிறதாம். அங்க என்னப்பா சதி தேவை? நீங்களே போதுமே, நீங்கள் 2 பேரும் போதும் இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு. நீங்க கண்ணாடி வீட்டுக்கு இருந்து கல்லறிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த வீடு உடைஞ்சு கொண்டுட போகுது. அப்ப இந்த கட்சியை தொடர்ந்து பாதுகாப்பதற்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் முதலில் நீங்கள் வெளியேறி போங்க. தயவு செய்து நீங்க வெளியேறி போங்க. நீங்க வெளியேறி போனால் இந்த கட்சி உருப்படும், இல்லாட்டி உருப்படாது. நீங்க உருப்படாது. அதாவது ஆமபூந்த வீடு மாதிரி வந்துட்டு இப்ப உங்களோட கட்சி. நீங்கள் தமிழ் தேசியம் சொல்றீர்கள், தமிழ் மக்கள் எல்லாரும் வாக்களிக்கணும்னு சொல்றீர்கள், அதாவது ஜேவிபிக்கு எதிராக வாக்களிக்கணும் எல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதாவது என்பிபி கட்சிக்கு எதிராக வாக்களிக்கணும்னு நீங்கள் சொல்றீர்கள். ஓம், ஏற்றுக்கொள்றோம், வாக்களிக்கத்தான் வேண்டும்.
நீங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே யாருக்கு வாக்களித்தீர்கள்? சஜித் பிரேமதாசாவுடைய வாளை பிடிச்சு தொங்கிக் கொண்டு நீங்கள் எல்லாரும். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒன்று குவிப்போம் என்று சொல்லி சிவில் சமூகம் முன்வந்த போது அவர்களுடன் நீங்கள் ஒத்துழைத்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்குமோ? இப்படியான ஒரு சீர்கேடு வந்திருக்குமோ? இன்றைக்கு உங்களுக்கு பயம். அதாவது என்பிபி யாழ் மாநகர சபையை கைப்பற்ற போகிறது, பருத்தித்துறை நகர சபையை கைப்பற்ற போன்ற பயம் உங்களுக்கு வந்து விட்டது. அதனாலதான் நீங்கள் இப்ப கொக்கரிக்கிறீர்கள், குலைக்கிறீர்கள். இதை முதலே செய்திருக்கலாம் அல்லவா? ஏற்கனவே இதை பற்றி அரசியல் அறிஞர்கள், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் என்ற அனைவருமே பொது வேட்பாளரின் கீழ் ஒன்று திரளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் அந்த பொது வேட்பாளரையும் கட்சியிலிருந்து துரத்தி அதுக்கு ஆதரித்தவர்களை இப்ப துரத்துவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் இந்த இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகும் நீங்கள் ஒரு இதய சுத்தியோடு நீங்கள் மனந்திருந்தி குணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் குணப்படவே இல்லை. ஏனென்றா இப்ப திருவோணமலை கோதாசனுக்கு ஆதரவாளர்களுக்கு எல்லாம் நீங்கள் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் கட்சியில இருந்தோண்டு. அப்ப சிவிக சிவஞானம் அவர்களை உங்களை மன்றாடி கேட்கிறேன், நீங்க ஒன்று விட்டுட்டு போங்க. ஏன் உங்களுக்கு வயது போன நேரத்தில் இப்படி மற்ற உங்களை பற்றி விமர்சிப்பதற்கும் மற்றவர் தூற்றுவதற்கும் நீங்கள் ஏன் இடமளிக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு படித்த மனிதர், நீங்கள் நாகரிகமாக விலத்தி போங்கோ அல்லது நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறீங்க என்று தெரியாது. நீங்கள் இலங்கையினுடைய சிங்கள தேசியவாதத்தின் நிகழ்ச்சி நிரலில் இருந்து கொண்டுதான் நீங்கள் அவர்களுக்கு எதிராக கட்சி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நாடகம் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதய சுத்தியுடன் இருந்தால் ஒரு அலைன்ஸுக்கு வாங்கோ, அதாவது அனைவரோடும் பேசுங்கோ, அனைவரோடையும் பேசி ஒரு குடைக்கீழே வாங்கோ. நாங்கள் போட்டி தவிர்ப்பை மேற்கொண்டு நாங்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில் பலமாக இருக்கிறார்களோ அந்தந்த பகுதியில விட்டுக் கொடுப்புகளை செய்து நீங்கள் தமிழ் வாக்குகளை ஒன்று குவியுங்கள். இந்த ஒன்று குவிப்பதன் மூலம் நீங்கள் தமிழ் தேசிய கட்டுமானத்துக்கு போவதற்கான ஒரு அணியை திரட்ட முடியும், அரசியல் அணியை திரட்ட முடியும். அவ்வாறு நீங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி எவ்வாறு உருவானதோ அதே மாதிரி நீங்கள் ஒரு அலைன்ஸுக்கு வாங்கோ. அதை விட்டு நீங்கள் இப்படியே இருந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டீர்கள். அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு அலைன்ஸுக்கு வந்தபடியாத்தான் வட்டுக்கூட தீர்மானத்தை மேற்கொண்டது. நீங்களே தீர்மானம் மேற்கொண்டால் இப்ப உங்களை விட்டு நாய்க்குட்டி கூட சிரிக்கும், குலைக்கும் பார்த்து உங்களோட கோஷங்களுக்கு. ஆகவே நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு நிலைமைக்கு வாங்கொண்டுதான் நான் சொல்லுவேன். அதே நேரத்துல தமிழர் தரப்புல நாங்கள் அனைத்து கட்சிகளும் இந்த விடயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இலங்கையினுடைய ஏன் தமிழரசு கட்சிக்கு மட்டும் இப்படியான ஒரு பிடிவாதம் இருக்கின்றது? ஏன் அதனை நீங்கள் எப்படி பார்க்கல? இந்த பிடிவாதத்துக்கு என்ன காரணம்? இந்த தேசியம் என்பது பரம்பரை ஆட்சிக்கு எதிரானது, சாதிவாதத்துக்கு எதிரானது, பிரதேசவாதத்துக்கு எதிரானது, யாவரையும் சமமாக மதிப்பது. இந்த நாளும் அங்க இல்லை. அதான் பிரச்சனை. இந்த நாளையும் நீங்கள் கடைபிடித்தால் உங்களிடம் உங்களோட கட்சி உருப்படும். ஆனால் நீங்கள் இந்த நாளையும் கடைபிடிக்கவில்லை. நீங்க எல்லா இடங்களிலும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில இந்த நான் குறிப்பிட்ட இந்த 4 விடயங்களிலும் ஏதோ ஒரு குறைபாடுகளை விட்டு அதை சாதிக்கிறீர்கள். அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருது. அதாவது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அந்த சமாதான காலத்திலேயே உங்கள்ட்ட அந்த பிரச்சனை வர இல்லை. என்னடா அப்ப இதுகளெல்லாம் நீங்கள் காட்ட முடியாது, அதனால வர இல்லை. அதுக்கு பிறகுதான் எல்லாம் வருதென்றால் இதனுடைய பின்புலங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது உறங்கி கிடந்த அழிவின் விளிம்பில இருந்த கெட்ட சக்திகளை நீங்கள் தூக்கி கொண்டு முன்னுக்கு வச்சிருக்கிறீர்கள். ஆகவே இதை திருத்தி கொள்ள வேண்டும். இது பொதுவாக பல கட்சிகள்ல இருக்கிறது, ஆனா இங்க கூட இருக்குதுன்னு சொல்லுவேன். தமிழ் தரப்பில் இருக்கிற அனைத்து கட்சிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் நாங்கள் சும்மாதான் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஒரு அணிக்குள்ள கொண்டு வந்த பிறகு அந்த களையெடுப்புகளை செய்யலாம், களையலாம். ஆனால் தமிழரசு கட்சி இப்பவே அதாவது ஆதரவாளர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே எங்க தமிழரசு கட்சிக்கு ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் எழுகின்றது. அடிப்படை உறுப்பினர்கள், ஆயுள்கால உறுப்பினர்கள், கட்சிக்காக போஸ்டர் ஒட்டியவர்கள், பதாதைகள் கட்டியவர்கள் என்று கட்சிக்காகவே என்று தீபகத்திலும் கூட 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற பிரசாரம் ஒன்றிலே அங்கு தமிழரசு கட்சியின் தொண்டர்கள் உயிரை கொடுத்த தொண்டர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று பலர் இந்த கட்சிக்காகவே தங்களை அர்ப்பணித்தவர் இருக்கின்றார்கள். அனைவரையும் அப்புறப்படுத்தி விட்டு ஒரு புதிய ஒரு தரப்பினர் உள்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள், அல்லது புதிய தரப்பினர் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார்? சுயநலவாதிகள், பதவி ஆசை பிடித்தவர்கள், தங்கள் நலன்களை பூர்த்தி செய்வதற்காக அரசியலின் பின்கதவுகளால் வருபவர்கள், இவ்வாறானவர்கள் தான் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து கடைசி தன்னுடைய கிராமம் சார்ந்தாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய எந்த ஒரு செயல் திட்டத்தையும் செய்யாமல் தான் தனியே எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்ற பலர் தான் அங்கே உள்ளே இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையில் போனால் நாங்கள் எங்க போவோம்? இந்த கட்சிகள் எவ்வாறு அழிவடையும்? சிங்கள தேசத்தில் 2
பாரம்பரிய கட்சிகள் அழிவடைந்து புதிய கட்சிகள் தோன்றிவிட்டன. இந்த உதாரணம் பல தடவை சொல்லப்பட்டு விட்டது. அது தமிழ் மண்ணுக்கு தேவையாக இருந்தால் அது தேவைதான். தொல்காப்பிய சூத்திரத்திலே சொல்லப்படுவது போல பழையன கழிதலும் புதிதன புகுதலும் வலுவல. அதாவது காலத்தின் தேவைக்கு அப்பாற்பட்டவர்கள், காலத்தின் தேவைக்கு உதவாதவர்கள் கழிக்கப்படுவதும், காலத்தின் தேவைக்கு ஏற்றவைகள் உள்ளே வாங்கப்படுவதும் புதிதல்ல. அதுதான் இயல்பு, இதுதான் இயங்கியல் விதி என்று சொல்லுவார்கள் மார்க்சிசத்திலே. ஆகவே நாங்கள் இந்த உள்வாங்கலை செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் எதை சொல்றார்கள்? தேவைக்கேற்றதை உள்வாங்காமல் தேவைக்கு உதவாதவற்றை உள்வாங்கி தங்கள் மடியிலே கட்டிக்கொண்டு இப்போது குடை இது கடிக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதலில் இந்த கட்சிகள் தங்களை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு சமூக முன்னேற்றத்துக்காக உழைக்க வல்லவர்களை இந்த கட்சிகளுக்குள்ள கொண்டு வரமே தவிர முதலாளிகளையும் பிரதேசத்தினுடைய ரவுடிகளையும் இந்த கட்சிகளுக்குள்ள கொண்டு வந்தால் இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு எதிர்காலத்தில் மிக மோசமான நிலையை அடையும். எங்களுடைய பண்பாடும் எங்களுடைய பாரம்பரியமும் அழித்தொழிக்கப்படும். இவைகள் அழிந்தால் தமிழ் தேசியம் என்ற பெயருக்கு இந்த இடமே கிடையாது. ஒரு குழப்பம் இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், சிவஞானம் அவர்கள் கூறுகின்றார், இந்த தேர்தலில் கட்டாயம் தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று. தொலைபேசியிலே சஜித் பிரேமதாசவின் எஸ்ஜேபி கட்சி நிற்கின்றது. கடந்த 2024 ஆண்டு 9ஆம் மாதம் 6ஆம் தேதி சிவிகே சிவஞானம் அவர்கள் யாழிலே இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலே கூறுகின்றார், சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என எடுத்த தீர்மானம் முறைப்படி எடுக்கப்பட்ட தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் உத்தியோகபூர்வ தீர்மானம். அதனையே இந்த அனைவரும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக மீண்டும் கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை. கூட்டம் நடைபெற்று தீர்மானம் எடுத்தாச்சு. சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்று 6 மாதங்களுக்கு உட்பட்டு, அதாவது எஸ்ஏபி கட்சிக்கு வாக்களிக்க சொன்ன கட்சியினர் அதன் பின்னர் நாடாளுமன்றத்திலே தனியே கேட்டார்கள். ஒரு புறம் இருக்கட்டும், அது அரசியல். ஆனால் அதிலும் கூட படுதோல்வியை வடமாகாணத்திலே சந்தித்தவர்கள் என்று வெற்றி பெற்றவரையும் துரத்திவிட்டு மீண்டும் தமிழரசு கட்சிக்கு சுமந்திரனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்றார். இப்போது பாத்தீங்களா, இந்த மத்திய குழு இப்ப நீங்கள் சொன்ன இந்த கருத்துக்களில் இருந்தே சிவகே சிவஞானம் அவருடைய அறிவித்தலில் இருந்தே இந்த மத்திய குழு என்பது முட்டாள்களின் குழுவாக இருக்கிறது என்பது தெரிகிறது அல்லவா? இந்த முட்டாள்களின் குழு எடுத்த தீர்மானம் தானே இப்போது இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. இந்த முட்டாள்கள் எடுத்த தீர்மானத்தினால் தமிழ் தேசியம் சிதைவடைந்திருக்கிறது. அப்படி இருந்தும் பொது வேட்பாளருக்கு கணிசமான வாக்கு பெற்றிருக்கிறார்கள். 2,28,000 வாக்கு என்பது சும்மா இல்லை. ஆனால் இவர்களும் சேர்ந்திருந்தால் பெரிய வாக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? குழப்பத்தை விளைவித்தார்கள். அப்ப குழப்பத்தை விளைவிக்கின்ற, எதிரிக்கு சேவகம் செய்கின்ற ஒரு சிங்கள தேசிய கட்சியினுடைய வாளிலே தொங்குகின்றவர்கள் இப்போது தேசியம் என்று பேசுவதற்கு வெட்கமில்லை. இந்த முஞ்ச எங்க கொண்டே வைக்கிறது? இந்த முகத்தை கண்ணாடியில பாக்குற இல்லையா? உங்களுக்கு வெட்கமே கிடையாதா? இதுதான் இவட பிரச்சனையே. எந்த வெட்கமும் இல்லாமல், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் வந்து மைக்க பிடிச்சு பேசுவது. முதல் உங்களோட குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதுக்கான எந்த ஒரு தகுதியும் ஒரு டைம் இல்ல. தமிழரசு கட்சியில இருந்த எவருமே இட்டு வரைக்கும் தங்களுடைய தவறுக்கு எந்த மன்னிப்பும் கோரியது கிடையாது. அப்ப உங்களை மக்கள் எப்படி ஏற்பது? ஒரு கணிசமான மக்கள் தமிழரசு கட்சியோட நீண்டகால உறுப்பினர்கள் விரும்பியோ விரும்பாமலோ என்ன செய்வது, போட்டு துளைப்போம் என்று உங்களுக்கு போடுவார்கள். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சரியான அலைன்ஸ் வந்தால், ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் வந்தால் நீங்கள் காணாமல் போய் விடுவீர்கள். அதாவது கூட்டணி வந்த பிறகு தமிழரசு கட்சி என்ற பெயரை யாரும் பேசவில்லை. விடுதலை புலிகள் உங்களை அதாவது இந்த 2004ஆம் ஆண்டு தேர்தலில் வீட்டு சின்னத்தை தெரிவு செய்யாமல் விட்டிருந்தால் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வீட்டு சின்னம் ஒன்று கிடந்தது என்றே தெரியாது. உதயசூரியன் தான் தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்கிற தலைமுறை இந்த 74ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து தலைமுறை தான். ஆகவே தெரியாமல் இருந்திருக்கும். அப்ப உங்களுக்கு பேர் இருந்ததை விடுதலை புலிகள் இயக்கம்தான். நீங்கள் இவையற்ற எல்லாவற்றையும் மறந்துதான் இன்றைக்கு அதற்கு எதிராக செயற்படுற அனைவரையும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு புலிகள் இன சுத்திகரிப்பு செய்தார்கள் என்று குற்றங்களையும் சுமத்தி கொண்டு, இங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு, இனப்படுகொலை விசாரணை நடந்து விட்டது என்று பொய்யை சொல்லிக்கொண்டு, புதிய யாப்பு வராவிட்டால் நான் பதவி விளைவேன் என்று சொல்லி போட்டு நீங்கள் பதவிகளை எடுத்துக்கொண்டு எந்த வெக்கவும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட கட்சி, நீங்கள் கட்சியை புதுப்பீங்கள். அப்படி நீங்கள் சொல்லி இருந்தால் தவறு என்றால் அதுக்கு மன்னிப்பு கேளுங்கள். இந்த பெரிய பெரிய குற்றம் செய்த கிளிங்டனே மன்னிப்பு கேட்டாரு. பொது மன்னிப்பு கேட்டு அவர் அடுத்த பண்ணிட்டாரு. இந்த பாரம்பரியத்துக்கு வாங்கோ. உங்களை பிள்ளை இருக்கலாம், நீங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாங்கோ. அந்த அந்த மனப்பாங்குடன் வர வேண்டும். உங்களுடைய ஜனநாயக முறைமை வளர வேண்டும், ஜனநாயக மனப்பாங்கு வர வேண்டும். அது வராமல் உங்களிடம் சர்வதிகார மனப்பாங்குல நீங்க இப்போ இருக்கிறீர்கள்.
நீங்கள் இப்பவும் யுத்த பிரபுக்கள் போல தோற்றம் அளிக்கிறீர்கள். நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீர்கள், உங்களை கற்பனை பண்ணுறீர்கள். நீங்கள் ஒன்றுமே கிடையாது. சரியான ஆட்கள் வரவில்லை என்றதான் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல், அதாவது நீங்கள் கூறுகின்ற கருத்தை மீண்டும் சுமந்திரன் வலியுறுத்தி இருக்கின்றார். எக்கிய ராட்சிய சமஷ்டிக்கு எதிரானது அல்ல, அது சமஷ்டி பண்புகளோடு உடையது என்கிற மீண்டும் அவர் தன்னுடைய தர்க்கத்தை புரிகின்றார். வழக்குகளிலே இந்த கோமாளி விளையாட்டுகள் வரும். இதெல்லாம் கோமாளித்தனமான கதைகள் என்றுதான் என்னை பொறுத்தவரை சொல்லுவேன். இதை பற்றி பேசுவதில் எந்த பயனும் கிடையாது. அது முடிவடைந்து விட்டது. அதாவது அந்த இவர்கள் கூறிய அந்த எக்கிய ராட்சிய என்ற பிரச்சனை, இந்த விவாதங்கள் எல்லாம் கயேந்திரகுமாரும் இவரும் கடுமையாக உரையாடி பேசி வாதாடி எல்லாம் முடிவடைந்து அது இல்லாமல் போய்விட்டது. இப்போது ஜேவிபியினரால் உருவாக்கப்பட்ட என்பிபியால் வெளியிட போற புதிய அரசியல் யாப்பொன்றை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் எந்த பிரயோசனம் கிடையாது. அவர்கள் ஒரு திசை நோக்கி போய்விட்டார்கள். இப்போது அவர்கள் இலங்கையினுடைய இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் இந்த இலங்கையினுடைய அரசியல் என்பது அதனுடைய உள்ளக அரசியல் இருந்தால் அதனுடைய வெளியுறவு கொள்கை மலரும். ஆகவே இங்க உள்ளக அரசியலில் இலங்கையினுடைய இந்த உள்ளூராட்சி சபைகளில் பெரும்பாலான இடங்களில் வடக்கு கிழக்கில் என்பிபி வென்று விட்டால் அவர்கள் வெளியுறவு கொள்கை இன்னொரு வகையில வரும். அவர்களுடைய அந்த வெளியுறவு கொள்கையின் அந்த அணுகுமுறையை புலம்பெயர்ந்த அமைப்புகள் அல்லது டயாஸ்பரா எதிர்கொள்ளும் என்பது மிக கடினமாகிவிடும். அதாவது இனப்படுகொலைக்கு எதிரான குற்றத்திற்காக இனப்படுகொலை சார்ந்த விவகாரங்களில் சர்வதேச ரீதியாக ஈடுபட்டிருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியும் பெருமிதால. என்னென்றால் அங்கே மக்கள் ஆணை அவர்களுக்கு வழங்கிவிட்டார்கள் என்ற செய்திதான் வரும். ஆகவே முதல் இந்த மக்கள் ஆணை வழங்குறது என்பதனை நீங்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும். இப்போது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலேயே பதவி உயர்வுகள், பட்டங்கள், பதவிகள் கொடுப்பதற்காக என்றெல்லாம் பலவாறு பொய்கள் பரப்பரை தொடங்கிவிட்டார்கள் என்பிபியினர். ஆகவே நீங்கள் இதை முறியடித்து இதனால், அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தலினால் என்னென்ன செய்யலாம் என்பதை சரியாக விளங்கப்படுத்தி அதற்கு ஏற்ற வகையிலே மக்களை தயார்படுத்த வேண்டும், மக்களுடன் பேச வேண்டும். நீங்கள் மக்களிடம் பேசாமல் வெறும் ஊடக சந்திப்புகள் சொல்லிவிட்டு இருந்தால் மக்கள் என்பிபிக்கு வாக்களித்து விட்டு போய்விடுவார்கள். அவர்கள் ஏதோ செய்ய போகிறார்கள் என்று மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு அலைன்ஸுக்கு வராட்டி நிச்சயமாக இந்த நெருக்கடி வரும். இதற்கு பிறகு நீங்கள் இந்த தோல்வி வந்தா பிறகும் சர்வதேச அரசியலை தமிழ் மக்கள் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்தா பிறகும் நீங்கள் அடுத்த தேர்தலில் கொக்கரிப்பீர்கள், உங்களுக்கே வாக்களியுங்கள், நாங்கள் உங்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தவரையில் ஒரு அணியாக செயற்படுவது அல்லது மக்கள் சார்ந்து செயற்படுவது என்பதை விட வீட்டு சின்னமும் தமிழரசு கட்சியும் சுமந்திரனுடைய எதிர்காலமும் தானே அவர்களுடைய சித்தாந்தமாக இருக்கு. இது நாங்கள் தொடர்ந்து அவர்களை பற்றி பேசுகிறோம். அதுதான் மிகவும் வேதனையான விஷயமாக இருக்கிறது. நாங்கள் இவர்களை கடந்து இவர்களை முறியடித்துக் கொண்டு புதிய வழிக்கு செல்லக்கூடிய வழிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இங்கே இவர்களை பற்றி பேசுவதனால் பலருக்கு சினம்தான் வரும். இது எவ்வாறு சொல்வது, தொடர்ந்து இதை ஒன்றை பற்றி பேச முடியாது. ஆகவே நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு கூட்டு இணைவுக்கு வர வேண்டும். இப்போது கஜேந்திரகுமார் நீண்ட காலத்துக்கு பிறகு கஜேந்திரகுமார் ஒரு கூட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த கூட்டோடு ஏனையவர்கள் இன்னும் 2 அணியினர் தான் இருக்கிறோம். நீங்களும் அந்த கூட்டுக்கு போங்கோ. அவர்களோட கூட்டை சேர்ந்து நீங்கள் யார் யார் எந்தெந்த இடங்களிலே வளமாக இருக்கிறார்களோ அந்த இடங்களை வெல்ல வையுங்கள். வெல்ல வைத்து நீங்கள் ஒரு கூட்டான ஒரு சபைகளை உருவாக்குங்கள். அதன் மூலத்தான் நீங்கள் இந்த என்பிபியால் ஏற்பட போகின்ற சர்வதேச நெருக்கடி, அதாவது தமிழ் மக்களுடைய சர்வதேச அரசியல் தளத்தை கேள்விக்குள்ளாக்குகின்ற நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க வேண்டியது ஈழத்தினுடைய கடமை. நீங்கள் களத்திலே அதை செய்தால்தான் இங்க வெளியில செய்ய முடியும், இல்லாவிட்டால் செய்ய முடியாது. உங்களுக்காக இங்கே இரவு பகலாக வேலை செய்கின்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். ஊனுறக்கம் என்று இந்த குளிரிலும் வெயிலும் திடீர்வர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அங்கே ஒரு அணியில இருந்து தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் விட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் விபரீதமானவைகள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை என்ற தென்னாசிய பகுதியினுடைய அரசியலே அப்படித்தான் இருக்கிறது. மக்களை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கிறது. சஜித் பிரேமதாசவை தமிழரசு கட்சி ஆதரித்தது ஒரு புறம் இருக்கட்டும், சில வேளை இந்த கேள்வி மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்கு முதல் இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் என் மீது சினத்தை ஏற்படுத்தும். ஏன் தொடர்ச்சியாக இந்த வினாக்களை உங்களிடம் முன்வைக்கின்றேன் என்று. ஆனால் கால சூழ்நிலை முன்வைத்தாக வேண்டியிருக்கின்றது, மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. அனுகுமாரை வெற்றி பெற்றவுடன் சுமந்திரன் ஒரு வாழ்த்தினை கூறுகின்றார்.
இனமத பேதத்தை தூண்டாமல் பெற்ற வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகவுக்கு வாழ்த்து என்று கூறவில்லை, நன்றி என்று கூறுகின்றார். நன்றி, இந்த வசனம் நீங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது. நன்றி என கூறுகின்றார் சுமந்திரன் அவர்கள். இனமத வெறியை தூண்டாமல் சிறப்பாக வெற்றி பெற்ற அனுரவுக்கு எனது வாழ்த்துக்கள் என்று 2வது பந்தியிலே வாழ்த்துக்களை கூறுகின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஆலோசனையேற்று மற்ற வேட்பாளர்களை நிராகரித்து சஜித்துக்கு வாக்களித்து தேர்தல் வரைபடத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்த வடக்கு கிழக்கு மக்களுக்கும் நன்றி என்கின்றார். அதாவது தமிழரசு கட்சியின் ஆலோசனை ஏற்று மற்ற வேட்பாளர்களை நிராகரித்தென்றால் அதில் பிரதானமானது அரியநேந்திரன் அவர்களை நிராகரித்த என்பதுதான் பொருள் என்றுதான் மறைமுகமாக இருக்கின்றது. ஒரு பாராட்டு பத்திரத்தை கடந்த காலங்களில் எல்லாம் இனவாதம் பேசித்தான் ஜனாதிபதிகள் வென்றிருக்கிறார்கள், அதற்கு யாரும் விதிவிலக்கில்லை. ஆனால் இவர் ஒரு நற்சான்று பத்திரத்தை கொடுத்துவிட்டு இன்று நீங்கள் சுயநலமாக செயற்படுகிறீர்கள், இனவாதமாக செயற்படுகிறீர்கள், மக்களை சுரண்டுகிறீர்கள் என்றால் இந்த சர்வதேசம், அவர் கூறுகின்ற சர்வதேசம் எதனை ஒரு முக்கியமாக பார்க்கும்? அவரை பொறுத்தளவில் அவர் வாய்க்கு வந்தபடி பேசுவார். ஏனென்றால் அவர் ஒரு சட்டத்தரணி, அவர் ஒரு சட்ட பயங்கரவாதி. அவர் தன்னுடைய தேவைக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வார்த்தைகளை பிரயோகிப்பார். இந்த அதற்கு 1000 வியாக்கியானங்கள் சொல்லுவார். இந்த வியாக்கியானங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைமையில இன்று யாரும் இல்லை. அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவருடைய நண்பரும் கூட. அந்த அடிப்படையில அவருடைய மிக நெருக்கமான நண்பராக இருந்த ஒருவர் எவ்வகைப்பட்ட ஒரு இனவாதி என்பதை அவருக்கு தெரியும். அப்ப அவர் தன் எழுத்து மூலம் ஒன்றை அறிவிக்கிற போது அந்த எழுத்து மூலத்தினால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி அவர் யோசித்திருக்க வேண்டும். அவர் அதை பற்றி யோசிக்க மாட்டார். ஏனென்றால் இந்த தமிழ் மக்களுக்கு என்ன சொன்னாலும் அவர்கள் நம்புவார்கள் என்ற தீர முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. தமிழரசு கட்சியை பொறுத்தளவு அது எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே அந்த தாங்கள் என்னத்தை சொல்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது அனுரகுமார திசாநாயக்க அதாவது இலங்கையினுடைய அரசியல் தலைவர்களில் கடந்து வந்த அனைத்து தலைவர்களும் விட மிக மோசமான இனவாதியாக அவர் இருக்கிறார். கடந்த கால ஆட்சியாளர்களை அவருடைய தவறுகளால் தமிழ் மக்கள் போராடினார்கள் என்று சொன்ன அதே நபர் இப்போதும் வடக்கிலே தொடர்ந்து புத்த விகாரங்கள் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல நிலச்சுவீகரிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை, அல்லது இவையெல்லாம் நடக்காது என்று இவர்கள் நம்பினார்களா? அப்ப இவர்கள் நெடுக அதாவது மைத்திரிபாலாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார், சஜித் பிரேமதாசாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார். சஜித் பிரேமதாசா தான் 1000 விகாரைகளை வடக்கிலே கட்டுறது என்ற கோஷத்தை முன்வைத்தவர். அப்ப இவர்கள் தெரிந்து சொல்றார்களா, தெரியாம சொல்றார்களா? ஒரு உண்மை தெரிஞ்சாக வேணும். தெரிஞ்சு சொல்றாங்களா? இதுதான் இப்ப எல்லோரும் கேட்கிறார்கள். தமிழ் மக்கள் கேட்பது இவர் தெரிஞ்சு செய்யறாரா, தெரியாம செய்யறாரு. இவர் அனைத்தும் தெரிந்து செய்கிறார். ஆகவே இங்க இவர்கள் அதாவது சிங்கள தேசத்தில் வாழ்ந்து கொண்டு சிங்கள தேசத்தில் ஒட்டி வாழ்வதற்கு அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அது அவர்களுடைய நிலை. என்ன செய்வோம்? சுயநலம், அனைத்தும் சுயநலம். ஆகவே நாங்கள் இவர்களை பற்றி பேசுவதில் பிரயோசனமே கிடையாது. பேசி பிரயோசனமே இவர்களை மேவி போவதற்கான நாங்கள் புதிய மார்க்கங்களை தேடுவோம் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்று யாழ்குடா நாட்டிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் தாங்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரை அந்த இடத்தில் காணவில்லை. அவர் எந்த ஒரு மேடையிலும் காண முடியாமல் இருக்கின்றது. பல சபைகளுக்கான அறிமுகங்கள் இடம்பெறுகின்றது, அவரை காண முடியவில்லை. ஸ்ரீதரனை காணவில்லை என்று யாழ் மாவட்ட மக்கள் தேடுகின்றார்கள். அது தொடர்பில் கட்சியும் எதனையும் கூறவில்லை. அப்படியே ஸ்ரீதரன் காணாமல் ஆகிவிட்டார். ஸ்ரீதரன் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே உண்மை. அது பட்டவர்த்தமாக தெரிகிறது. சமூக வலைத்தளங்களில் அவருக்கு எதிராக வருகின்ற குற்றச்சாட்டுக்கள் மற்றது அவரை தேவையில்லாமல் சம்பந்தப்படுத்தி செய்திகளை வெளியிடுவது போன்றது இவர்களுடைய அடிவடிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிட்ட பரப்புரைகளாக இருக்கின்றன. இங்கே யாருக்கும் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. மக்களுக்கு யாவரையும் பற்றி தெரியும். ஸ்ரீதரன் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் பிரமாண்டமான ஒரு ஆதரவு தளம் இருக்கிறது. இவர்கள் அந்த ஆதரவு தளத்தை உடைப்பதற்கு தான் இப்ப மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது திருகோணமலையில் கோதாசன் அவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் எதிராக செயற்பட தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு எதிராக இப்போது இந்த பொது வேட்பாளர்கள் என்ற ஆதரவளித்தது என்ற குற்றச்சாட்டுகளுக்கு கூடாக அவர்களுக்கு விசாரணை மேற்கொள்ள போகிறார்கள். ஆகவே இங்க என்ன நடக்கிறது என்றால் அந்த தாங்கள் விட்ட அந்த தவறை கூட இவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது அந்த தவறு தாங்களே தவறு விட்டு அந்த தவறுக்காக மற்றவர்களை தண்டிக்கிற நிலைமையில இருந்து கொண்டு தமிழ் மக்களிடம் இவர்கள் வாக்கு கேட்கிறார்கள். இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? தமிழ் கட்சிகளுக்கு தான் கட்டாயம் வாக்களிக்க வேணும். இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் தங்களுடைய கிராமத்தின் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த எடுபடிகளாக திரிந்து, இந்த வாள்களாக திரிந்து, அடியார்களாக திரிபவர்களை விடுத்து தங்களுடைய கிராமத்திலும் நகரத்திலும் அந்த அந்த பிரதேசத்தினுடைய நன்மை கருதி தொழிற்படுகின்ற நல்ல மனிதர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதாவது தமிழ் கட்சி சார்ந்த நல்ல மனிதர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். சிங்கள தேசிய கட்சிகளும் சில நல்ல மனிதர்கள் போல வேடம் போட்டவர்கள் பலர் இருக்கக்கூடும், நல்லவர்கள் போல நன்றாக கேட்கக்கூடும். ஆனால் அவர்கள் அந்த கட்சிகளுடைய நலன்களுக்காக போனவர்கள். அதாவது ஒரு சிங்கள தேசிய கட்சிக்குள் போய் இருக்கிறார்கள், தமிழர்கள் போய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கலைஞெடுத்த சுயநலவாதிகள். அவர்கள் இதையும் செய்வார்கள், ஆனால் இதையும் பேசுவார்கள். இந்த ரெண்டையும் கவனித்துக் கொண்டால் சரி. ஆகவே தமிழ் மக்கள் இந்த தேர்தலிலே ஓரணியில் இவர்கள் வருவதற்கு தமிழ் மக்களும் பேச வேண்டும். தமிழ் மக்கள் தங்களுடைய கிராமங்களிலே இந்த இவர்களுடைய வேட்பாளர்கள் நோக்கி கேள்விகள் கேட்டால்தான் இவர்கள் ஒரு அணிக்கு போவார்கள், இந்த போட்டி தவிர்ப்பு அணிக்கு போவார்கள். அந்த அணிக்கு போனால்தான் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ் மக்களை ஒன்று திரளுங்கள், தமிழ் மண்ணிலிருந்து ஜேவிபியை துரத்தி அடிப்போம், தமிழ் மண்ணில் என்பிபியை தோற்கடிப்போம், தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒன்று குவித்து தமிழ் தேசியத்தை கட்டுமானம் செய்வோம் என்ற கோஷத்தை முன்வைக்க முடியும். அவ்வாறு முன்வைத்தால்தான் எதிர்காலத்தில் இந்த தேர்தலின் பின்னான காலத்திலும் தொடர்ந்து டயாஸ்பரா அதாவது சர்வதேச அரசியலில் தமிழ் மக்களுக்கான நீதி கோருதலுக்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியும். இல்லாவிட்டால் இது கேள்விக்குள்ளாக்கப்பட்டவர். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான காலத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்களினுடைய நிலைமைகள் எப்படி இருக்க வேண்டும், தமிழ் கட்சிகளுடைய மோசமான செயற்பாடு தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை எப்படியான வகையில் பாதிக்கின்றது, இலங்கை அரசியலில் தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய மனநிலை எப்படி பிரதிபலிக்கின்றது என்கின்ற மிக முக்கியமான தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.